ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இன்றைய வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த வசனம் நமக்கு போதிப்பது என்னவென்றால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணம் என்றால் இந்த பூமியிலே மரிக்கும் மரணம் அல்ல, நித்திய மரணமாகிய இரண்டாவது மரணம். ஜீவன் என்றால் இங்கே நாம் வாழ்கிற தற்காலிக நிரந்தரமற்ற ஜீவனுள்ள வாழ்க்கை அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பரலோக ராஜ்யத்தில் வாழக்கூடிய நித்திய ஜீவன். இதை இரண்டையும் நமக்கு தருவது நம்முடைய நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அதாவது நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கு தகுந்த விதமாக நாம் நியாய தீர்ப்பு அடைவோம் என்பதையே இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. தீமையான வார்த்தைகளை நாம் பேசினால், தீமையிலே நாம் பிரியப்பட்டால் அதனுடைய பலனை நாம் புசிப்போம் என்றால் அடைவோம். அதே போல நன்மையான வார்த்தைகளை பேசி நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது அதற்குரிய பலனை நாம் புசிப்போம் என்று அன்றே நீதிமொழிகள் சாலமோன் நீதிமொழிகளிலே நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு ஒரு இணை வசனத்தை சுவிசேஷ பகுதியிலே விளக்கி காட்டுகிறார். அந்த சுவிசேஷ வசனம் என்னவென்றால், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இணை வசனத்தை நீதிமொழிகளில் நாம் வாசித்த அந்த வசனத்திற்கு இணையாக கர்த்தர் தருகிறார். மரணமும் ஜீவனும் எப்படி நம்முடைய நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது என்று கூறியதை இங்கு சுவிசேஷத்திலே நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகிறார். அதே வசனத்தை கர்த்தர் இங்கு நமக்கு மறுபடியுமாக உபதேசிக்கிறார், போதிக்கிறார். எனவே நம் நாவை காக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான் என்று நாம் படிக்கிறோம். அது மட்டுமல்ல, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம் நாவானது நம் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியில் தள்ளப்படுகிறதாயும் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் கேட்கிறதற்கு தீவிரமாகவும், பேசுகிறதற்கு பொறுமையாகவும், கோபப்படுகிறதற்கு தாமதமாகவும் இருக்க வேண்டும் என்று அங்கேயும் நம் நாவை குறித்து கர்த்தர் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். நாம் பேசுவதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும். ஒருவர் நம்மிடத்திலே கோபத்திலோ, ஒருவர் நம்மிடத்திலே வெறுப்பிலோ தன்னுடைய வார்த்தைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த இடத்துல நாம் பொறுமையாக இருந்து, நிதானமாக இருந்து நம்முடைய நாவின் வார்த்தைகளை கட்டுப்படுத்தும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று.